துலா ராசி என்பவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா திருவண்ணாமலை சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுறது. ஏன் சார் திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, துலா ராசியில் நீச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன். அதனால் என்னென்னா இவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லை அப்படின்றதான் பிரச்சனையே. அப்போ அந்த நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில் என்னென்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது. அது முக்கியமாக என்றைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது முக்கியமாக ஒரு பாத யாத்திரை, அதாவது கோவில் வலம் வர்றது, கிரி சுற்றி வர்றது, அதாவது மலை சுற்றி வர்றது பண்ணுறது நல்லது. இல்லை சார் எனக்கு வயசாகிடுச்சு என்னால் போக முடியாது, அட்லீஸ்ட் கோவில் உள்ள பிரகாரத்தையாவது இவங்க நடந்து வந்தாங்க. அப்போ நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சேர்த்து சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா 2026ஆம் ஆண்டில் பலவிதமான பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த சிவ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும்.